எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுகளுக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த அமமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதாகவும், ஆளுநர் RN ரவி தயவால் சிலர் தப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே ஒரு அணிலை போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே இந்த நெல்லை மண்டலத்திலே உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். திமுக ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. பழனிசாமி கம்பெனிகிட்ட பணபலம் இருக்கு. புரட்சி தலைவர் கொடுத்த அந்த சின்னத்தை வைத்துட்டு மக்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள். அதற்கான வேலையை தான் அண்ணன் பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு. விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார். என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற நீதியாகும். அதை பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற ஒரு சில சுயநல கும்பலும் உறுதியாக வருங்காலத்திலே அதை அவர்கள் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கொடுத்தே ஆவார்கள். இப்போ கூட தெரியும் உங்களுக்கு, பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கு. ஏதோ கவர்னருடைய தயவால இன்றைக்கு சில பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.